லப்பர் பந்து கெத்து தினேஷோட அடுத்த படம் கருப்பு பல்சர். இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. இதுவும் அவருடைய லைனப்ஸில் அப்கமிங்காக ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. நடிகர் விஜய் சேதுபதியோட லைனப்ஸில் அப்கமிங்கான படங்களில் ஒன்று ட்ரெயின். டைரக்டர் மிஷ்கினோட இயக்கத்தில் படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடிச்சு டப்பிங் வேலைகளும் முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த படத்தோட அஃபிஷியல் ஸ்பெஷல் கிளம்சம் விஜய் சேதுபதியோட பிறந்தநாளை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிஷ்கின் அவர்கள் படத்தை இயக்கியிருக்காரு. இன்னைக்கு விஜய் சேதுபதியோட பிறந்தநாளை முன்னிட்டு இந்த கிளிம்சம் அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. ட்ரெயின் படத்துக்கு அடுத்ததாக லைனப்ஸில் இருக்க படம் ஏஸ். ஏஸ் படத்தில் இருந்தும் நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்து பர்த்டே கிளிம்சம் அஃபிஷியலாக யூடியூப்பில் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுக்கு இந்த 2 படத்தோட ஷூட்டிங்கும் எடுத்து முடிச்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான ஸ்மால் பட்ஜெட் படத்தில் ஒன்று கொஞ்சம் நாள் பொறு தலைவா. இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் யூடியூப்பில் வெளியிட்டிருக்காங்க. போஸ்டர் வெளியிட்டது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ஷூட்டிங்கில் இருக்கிறதா போஸ்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நடிகர் விஜய் அவர்கள் இப்போ டைரக்டர் எச் வினோத்தோட இயக்கத்தில் தளபதி விஜயோட 69வது மூவி இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அனிருத் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. கியவின் என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்துலேருந்து என்ன அப்டேட்ஸ் வெளியாகியிருக்குன்னா, தளபதி விஜயோட போர்ஷன்ஸ் மார்ச் மாதம் எண்டுக்குள்ளே முடிச்சுட்டு 2026க்கான எலெக்ஷன் வேலைகளை தளபதி விஜய் அவர்கள் பார்க்க போகிறதா நியூஸ் வந்திருக்கு. தெலுங்கு நடிகர் பாலையாவோட நடிப்பில் ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன படம் டக்கு மகாராஜ். படம் இப்போது தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகுது. வெளியான முதல் 4 நாட்களில் மட்டும் படம் உலகம் முழுவதும் 105 கோடி வசூலாகி இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. படம் ஜனவரி 17ஆம் தேதியிலிருந்து தமிழ் டப்புடு வெர்ஷன்ஸ் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த பொங்கல் ரிலீஸ் லிஸ்ட்டில் இருந்த படத்தில் ஒன்று தருணம். தருணம் படத்தோட சர்டிஃபிகேட் இஷ்யூஸ் டிலே ஆகிறதுனால இந்த படம் இப்போது போஸ்ட்மான் பண்ணுறதா அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க. புது ரிலீஸ் தேதி அப்கமிங் அறிவிக்கிறதாவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தருணம் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஒரு சில இடத்துல ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் ஸ்க்ரீனிங் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறமா ஸ்க்ரீனிங் ஆகலை. சர்டிஃபிகேட் இஷ்யூஸ் இருந்ததுனால படம் இப்போ போஸ்ட்மான் பண்ணுறதா அறிவிச்சிட்டாங்க. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான லைனப்ஸில் ரிலீஸ் லிஸ்ட்டில் இருக்க படங்களில் ஒன்று பாட்டல் ராதா. படம் ஜனவரி 24ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. குரு சோமசுந்தரம் படத்தில் லீடாக நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் நாளை மறுநாள் ஜனவரி 18ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா இப்போ ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நடிகர் அஜித்குமாரோட நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க விடாமுயற்சி படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில் அஃபிஷியலாக லைக்கா ப்ரொடக்ஷன் வெளியிட்டிருக்காங்க. படத்தோட ரிலீஸ் தேதியும் ட்ரெய்லரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. படம் அஃபிஷியலாக பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு நடிகர் அஜித்குமாரோட கெரியரில் ஒரு டிஃப்ரெண்ட்டான படமாக இந்த படம் இருக்குது. ஹாலிவுட் சாயலில் இருக்குது. த்ரிஷா அவர்கள் இந்த படத்தில் ஃபீமேல் லீட் நடிச்சிருக்காங்க. த்ரிஷா மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அர்ஜுன் ஆரவ்லாம் கூட அஜித்குமார் கூட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. படத்துக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு படம் முதற்கட்டமாக தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. சேட்டலைட் ரைட்ஸ் சன் டிவியும் டிஜிட்டல் ஓடிடி ரைட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸும் விடாமுயற்சி படத்தை வாங்கியிருக்காங்க.